உதவி புரிமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சாமியே சரணம் ஐயப்பா. நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு தமிழ் மாதமும் 5ஆம் தேதி காலை கணபதி ஹோமம் தொடங்கி அனைத்து பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு பூஜை நடைபெற்று மாலை 6 மணி அளவில் சத்தியமான பொன் 18 படிகளுக்கான சிறப்பு பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மண்டல காலத்தில் மார்கழி மாதத்திற்கான படி பூஜை இன்று மார்கழி மாதம் 5ஆம் தேதி டிசம்பர் 20 காலை 6 மணிக்கு கணபதி ஹோமம் தொடங்கி அனைத்து பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு பூஜை நடைபெற்று தற்போது பனி பூஜைக்கான ஏற்பாடுகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பனி பூஜைக்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஆன்மீக அன்பர்களையும் ஐயப்ப பக்தர்களையும் ஐயப்ப நடிகர்களையும் நமது திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாக இருகரம் கூப்பி வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த பனி பூஜையினை தொடர்ந்து நமது திருக்கோயிலில் குடிகொண்டிருக்கும் வில்லாளி வீரன் வீரமணிகண்டன், ஹரிகர சுகன், ஆனந்த சித்தன், காந்தமலை ஜோதியாய் அருள் புரிந்து கொண்டிருக்கும் ஐயனுக்கு சிறப்பு பூஜையும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அன்னதானமும் வழங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அனைவரும் இந்த பணிப்பூஜையில் கலந்து கொண்டு அன்னதானத்தினை பெற்று ஐயனின் அருள் பெற்று செல்லுமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமது சண்முகபுரம் சபரிமலை ஐயப்பன் திருக்கோயிலில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் படிப்பூஜைக்கு ஓமலூர் பகுதியிலிருந்து நமது திருக்கோயிலுக்காக மாலை அணிந்து வருகை புரிந்துள்ள அனைத்து ஆன்மீக அன்பர்களையும் குருசாமிமார்களையும் பொதுமக்களையும் நமது திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். சாமியே சரணம் ஐயப்பா. நமது திருக்கோயிலுக்கு இந்த பனி பூஜைக்கு மாலை அணிந்து வருகை புரிந்துள்ள ஓமலூர் பகுதியைச் சார்ந்த குருசாமிமார்கள், சாமிமார்கள், ஐயப்ப பக்தர்கள், பொதுமக்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி அன்புடன் வருக வருக என கோவில் நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என மீண்டும் ஒரு முறை அன்புடன் வரவேற்கின்றோம். சாமியே சரணம் ஐயப்பா. நமது சண்முகபுரம் சபரிமலை ஐயப்பன் திருக்கோயிலானது ஆன்மீக அன்பர்களால் உருவாக்கப்பட்டு ஐயன் அருளால் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நமது திருக்கோவில் சரணமையப்பா. உலகு முதல் மூத்த கடவுள் பெருமான் விநாயக பெருமானை அழைத்து இனிய பீசை அனைவரும் கேட்டு மகிழ்ந்து கைகளை தட்டி ஐயனை அழைத்து உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகளை கோருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு வாழ்த்துக்கள் அடிக்க துணியும் அணியன கவிரன் துடிக்க திருவள்ள போகும் பாதை எல்லாம் கூட்டம் போகுதப்பா. திருவள்ள போகும் கணபதி அருளே அங்கிருக்கும், முருகன் அருளே துணை இருக்கும். கணபதி அருளே இங்கிருக்கும், முருகன் அருளே இங்கிருக்கும். ஈசன் பார்வை இங்கிருக்கும், கோவில் பார்வை இங்கிருக்கும். கணபதி அருளே இங்கிருக்கும், முருகன் பாரம் இங்கிருக்கும். ஈசன் அருளே இங்கிருக்கும், குருவின் பார்வை இங்கிருக்கும். சண்முகபுரம் என்று ஊராகும், சபரிமலை என்று பேராகும். காப்பிய மார்கழி ஐயன் மலையே நிலையாகும். சண்முகபுரம்
மலையே நிலையாகும். கேட்டது ஐயா நீரானே, கொடுத்தது ஐயா சீரானே, கேட்டது இங்க நான் தானே, கொடுத்தது இங்க நீரானே. நீங்க கொடுத்த காசு, நீங்க கொடுத்த காசு, அமதா அமதா ஐயே. நீங்க கொடுத்த காசு, அமதா அமதா ஐயே. சண்முகபுரம் ஊராகும், அவரை மலையில் தீராகும். மாத்திரமாகி ஐயர் மலையே நிலையாகும். மாதவி மாதம் படிதோட சிறப்பாயிங்க நடக்கிறையா. மங்களெல்லாம் வணங்குறோம், மங்களெல்லாம் வணங்குறோம், வாழ வாழ வாழ்கிறோம். மங்களெல்லாம் வணங்குறோம், வாழ வாழ வாழ்கிறோம். சண்முகபுரம் ஊராகும், சபரி மலைக்கு தேராகும். கார்த்திகமாக மலையே நிலையாகும். கணபதி அருளே அங்கிருக்கு, முருகன் பாறை இங்கிருக்கு. கணபதி அருளே அங்கிருக்கு, முருகன் பாறை இங்கிருக்கு. ஈசன் அருளே இங்கிருக்கு, முருகன் பாறை இங்கிருக்கு. கணபதி அருளே இங்கிருக்கு, முருகன் அருளே துணை இருக்கு. ஈசன் அருளே இங்கிருக்கு, முருகன் பாறை இங்கிருக்கு. சண்முகபுரம் ஊராகும், சபரி மலையில் தேராகும். சண்முகபுரம் ஊராகும், சபரி மலையில் தேராகும். கார்த்திகமார்களே மலையே நிலையாகும். சண்முகபுரம் ஊராகும், சபரி மலையில் தேராகும். கார்த்திகமார்களே மலையே நிலையாகும். சுவாமி
சுதனே அருள்நெருணையப்பா அடைக்கலம் நீ இன்றி வேறில்லை ஐயப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா ஹரிகர சுதனே அருள்நெருணையப்பா அடைக்கலம் நீ இன்றி வேறில்லை ஐயப்பா ஒன்னாம் திருப்பதி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா இரண்டாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா மூணாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா நாலாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா ஐந்தாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா ஆறாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா ஏழாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா எட்டாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா ஒன்பதாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா பத்தாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா பதினோராம் திருப்படி சரணம் பொன்னையப்பா பனிரெண்டாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா பதிமூணாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா பதினாலாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா பதினஞ்சாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா பதினாறாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா பதினேழாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா பதினெட்டாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா திருப்படி பதினெட்டு சரணம் பொன்னையப்பா சாமியாரொரு சரணம் ஐயப்பா சாமியே சாமியே ஐயப்பா ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா ஐயப்ப சரணம் கப்புரதே 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 சாமியே ஐயப்பா
அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து மன்னித்து ரட்சித்து காத்துள்ள வேண்டும். ஓம் ஸ்ரீ பொண்ணு 18ஆம் படி மேல் வாழும் வெள்ளாளி வீரன் வீரமணி கண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கியாலும் ஓம் ஹரிகர சுதன் ஆனந்த சித்தனையன் ஐயப்ப சுவாமியே சுவாமியே சதானந்த சர்வபூத தயாபர ரட்ச ரக்ஷ மகாபாபுர் சாட்சியே துர்பம் நமோ நமக. சாமி சுட்டுக்கூடாங்க விட்டுருங்க. சுவாமியே ஐயா டவுலுக்காரன் மெதுவா மெதுவா. குழந்தை நாங்கள் ஐயா எமை முருக வச்சு காப்பது தாளாட்டு நாம் பாட கண்மரமானீதுங்க தாளாட்டு பாடி வரே ஐயா எனக்கு தாய் தந்த எல்லாமே நீயா. சுவாமி 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 சென்று ஐயனை தரிசனம் செய்யவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மாலை அணியாத சுவாமிகள் இடதுபுறம் உள்ள வழியாக சென்று ஐயனை தரிசிக்குமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சாமியை சரணமையப்பா. நமது திருக்கோவிலில் கலச பூஜை நடைபெற்று அதில் பூஜிக்கப்பட்ட கலசமானது பக்தர்களுக்காக வழங்க வைக்கப்பட்டுள்ளது. இந்த கலசத்தினை தங்கள் வீட்டில் உள்ள பூஜை அறையில் வைத்து அரிசி பருப்பு வகைகள் நவதானியங்களை வைத்து வழிபட்டு வர அனைத்து வளங்களையும் நமது திருக்கோயிலில் குடிகொண்டிருக்கும் ஐயன் வாரி வழங்குவார். இந்த கலசத்தினை அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் மாற்றி புதிதாக அரிசி மற்றும் பருப்பு வகைகளை அதனை வைத்து வழிபட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் தங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த பூஜையில் பூஜிக்கப்பட்ட கலசம் தற்போது திருக்கோயிலில் வைக்கப்பட்டுள்ளது. இதனை வேண்டுவோம். 501 சபரிமலை ஐயப்பன் திருக்கோயிலிலும் மகர ஜோதி ஒளி வீச உள்ளது. ஆகவே அனைத்து மக்களும் இதை கருத்தில் கொண்டு வருகை தந்து மகர ஜோதி தரிசனம் கண்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் காண கண்கோடி வேண்டும் என்று சொல்வார்கள். ஆகவே அந்த மகர ஜோதி ஒளியினை கண்டு செல்ல அனைத்து பக்தர்களும் வருகின்ற மார்கழி மாதம் 30ஆம் நாள் 14/1/2026 ஜனவரி அன்று இங்கே வருகை தந்து மகர ஜோதி தரிசனத்தை கண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாலை 6 மணி அளவில் இங்கே வருகின்றவாறு கேட்டுக்கொள்கிறோம். அங்கினுடைய அருளால் எப்பொழுது மகர ஜோதி ஒளி வீசுவது என்பது யாராலும் கணிக்க முடியாது. ஆகவே மாலை 6 மணி அளவிலே கோவிலுக்கு வந்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புடைய ஆசையோடு மகர ஜோதி இங்கே அறிவித்துள்ளது. ஆகவே மகர ஜோதி திடீர் தரிசனம் நடப்பதற்காக அனைத்து பக்தர்களும் மார்கழி மாதம் 30ஆம் நாள் இங்கே வருகிறவாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கோயில் முன்னாடி கைகளை விட்டு அங்கேயே பிரபு வைக்கப்பட்டுள்ளது. வேலையில் நீங்கள் அந்த பள்ளியில் கேரளிலே உங்கள் வாக்குமூல சட்டைகளை வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நமது திருக்கோயில் சண்முகபுரம் சபரிமலை ஐயன் கோயில் வாருங்க. ஊரு சிறக்க உறவு சேர்க்க கோயில் கொண்டாம் பாருங்க. சண்முகபுரம் சபரிமலை ஐயன் கோயில் வாருங்க. ஊரு சிறக்க உறவு சேர்க்க கோயில் கொண்டாம் பாருங்க. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு திசைகள் யாவும் ஆளுமா. அவன மீறி என்ன நடக்கும் மனச கொடுங்க அவங்கட்ட. குடும்பம் சிறக்க செல்வம் கொளிக்க வரங்கள் வாரி அருளுவா. மாலை போட்டு விரதம் இருந்த பக்தி கண்டு உருகுவா. பொங்குது பொங்குது நெஞ்சில சந்தோஷம். பாடுங்க பாடுங்க ஐயனின் சங்கீதம்.
பொங்குது பொங்குது நெஞ்சில சந்தோஷம் பாடுங்க பாடுங்க ஐயனின் சங்கீதம் சண்முகபுரம் சபரிமலை ஐயன் கோயில் வாருங்க ஊரு சிறக்க உறவு செழிக்க கோயில் கொண்டாம் பாருங்க கார்த்திகை மாசத்தில மாலையிட்டு வேண்டிக்குங்க 3 வேளை பூசையில ஐயன் புகழ் பாடிக்குங்க யாருக்கு என்ன தேவையின்னு ஐயப்பன் பார்த்துக்குவான் சொல்லுங்க சரண கோஷம் அள்ளுங்க அவனின் பாசம் சொல்லுங்க சரண கோஷம் அள்ளுங்க அவனின் பாசம்